கலைமூர்த்தி நீங்க சொல்லியிருக்கிறீங்க கோட், women do not know their strength, that is why they are dominated, unquote. இதோட அர்த்தம் வந்து நம்மளால சொல்ல முடியுமா? தட் சமுதாயம் வந்து கான்சியஸா நம்மளோட பெண்களை வந்து இக்னோரண்டா வச்சிருக்கிறாங்க அவங்களோட பொட்டென்ஷியல்ல இருந்து, அந்த மாதிரி சொல்ல முடியுமா? என்ன உங்களோட அபிப்பிராயம்? கண்டிப்பா சொல்ல முடியும். இப்பவே பாருங்களேன், கமலா ஹாரிஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ்ஏ வரும்போது என்ன சொன்னாங்க? ஐ மே பி தி ஃபர்ஸ்ட், ஐ வுட் நாட் பி தி லாஸ்ட். அது வந்து ஃபர்ஸ்டா வந்ததுக்கு சந்தோஷம். ஆனா இன்னமும் தொடர்ந்து இன்னமும் தான் வரப்போறாங்க. 250 வருஷம் சுதந்திரம் கிடைச்சு, அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு பெண்ணால அங்க வர முடியுது. இத வந்து நான் ஏன் விமன் தங்களுடைய சக்தியை புரிஞ்சுக்கலன்னு சொன்னா, விமன் ஆர் ட்ரையிங் டு ப்ரூவ் தட் விமன் கேன் டூ வாட் மென் கேன் டூ. Women were not created to do what men can do. Women were created to do what men cannot do. ஆண்களால செய்ய முடியாததையும் பெண்களால செய்ய முடியுங்கிறதுக்காக தான் படைக்கப்பட்டாங்க. இதுல வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி பிரெஞ்சு நாவலிஸ்ட் பியூட்டிஃபுல்லா சொல்லுவார். இது எல்லாம் ஆண்களும் தெரிஞ்சுக்கணும், பெண்களும் தெரிஞ்சுக்கணும். I think women are foolish to prove they are equal to men. They are far superior and always have been. Whatever given to a woman, she will make it great. If you give her a sperm, she will give you a child. If you give her groceries, she will give you a meal. If you give her a house, she will give you a home. If you give her a smile, she will give her a life to you. இப்போ அடுத்த சொல்ற பாயிண்ட் பாத்தீங்கன்னா, my dear gentleman, if you give her any crap, be ready to receive a ton of shit. இது எவ்வளவு ஒரு உன்னதமான வார்த்தை பாருங்க. அப்போ பாரதிதாசன் என்ன சொல்லுவாருன்னா, பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவினை கெடுத்தார். கடவுள் ஞானத்தை வச்சுட்டாரு, ஆனா ஆண்கள் தான் மூடர்னா யார சொல்றாரு? ஆண்கள் தான். அப்போ அறிவு கொண்ட மனித உயிர்களை அடிமையாக்க நினைப்பவர் பித்தராம். இத சொல்றது பாரதி. ஆணும் பெண்ணும் நிகரன கொண்டால் அறிவிலோங்கி வையம் தழைக்கும். ரெண்டு பேருக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருந்தாக்க எதையுமே கிடையாது. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீதென்றோர் மாந்து விட்டார், வீட்டிற்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார்னு சொல்லிட்டு போயிட்டார் பாரதி. இப்ப என்ன நடக்குதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இன்றைய வரைக்கும் நான் ஒரு போலீஸ் ஆபீசரா மட்டும் இல்ல, ஒரு பேச்சாளராகவும் சொல்றேன், ஒரு சிசுவா கீழே வந்து விழும்போது முகம் பார்த்து அலறது ஒரு பெண். அதே நேரத்துல இறந்து போனதுக்கு அப்புறம் சடலமா அந்த பூமியை விட்டு போகும்போது முகம் பார்த்து அழுவுறது ஒரு பெண். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், வீடு பெருக்க பெண் வேண்டும், சோறு சமைக்க பெண் வேண்டும், கல்யாணம் செய்ய பெண் வேண்டும், குழந்தை பெற பெண் வேண்டும். ஆனால் குழந்தை மட்டும் ஆண் வேண்டும். இது எப்படி நியாயமா இருக்க முடியும்? நீங்க நினைச்சு பாருங்க. 130 கோடி பேர்ல 65 கோடி பேர் வந்து பெண்கள். இந்த மீதமுள்ள 65 கோடி ஆண்களும் இந்த பெண்கள் பெற்றுக் கொடுத்த சீதனம் தான். விலங்குகள் கூட தன் வயிற்றில் இருக்கிற குழந்தை வந்து பெண் குழந்தையா அப்படின்னு பார்த்து அழிக்காது. இப்ப கூட பாருங்க, உசிலம்பட்டியில, சேலத்துல கேஸ் மேல கேஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் இந்த 2021 வருஷத்துல. இதை ஏன் இந்த இடத்துல நான் சொன்னேன்னா, KR நாராயணன் ஜனாதிபதியா இருக்கும்போது பிரசிடென்ட் உரையில சுதந்திர தின விழாவில் சொன்னாரு, உலகத்திலேயே உன்னதமான இடம் தாயினுடைய கருவறை. ஆனா இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு தாயினுடைய கருவறை கூட பாதுகாப்பானதாக இல்லைன்னு. நீங்க இப்ப இந்த கோவிட் நேரத்துல பாருங்களேன் சார், எல்லா வீட்லயும் ஒரு ஃபெவிகான் பறவைன்னு ஒண்ணு வரும் பௌராணி கதைகள்ல. அது தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு கிடைக்காத போது நெஞ்ச கீறி தன்னுடைய அழகால தன்னுடைய ரத்தத்தை பிடிச்சு அந்த குஞ்சுகளுக்கு ஊட்டி விட்டுட்டு அந்த குஞ்சு பசியாடுறத பார்த்து தான் பசியாரிக்குமா. இன்றைக்கு ஒவ்வொரு வீட்லயும் மனைவிங்கிற பேர்லயோ தாய்ங்கிற பேர்லயோ ஒரு பெண், அந்த ஒரு ஃபெவிகான் பறவை இருக்கா இல்லையா சொல்லுங்க. அப்போ இந்த பெண்களை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? ஒரு பெண்களுக்கே உரிய கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், இதுக்குரிய மிகப்பெரிய, அதுக்கு என்ன சொல்றது, அதுக்குரிய சிகிச்சை இதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்களுக்கு உதவி செய்வதையே அவங்கள வாழ வைக்கிறதுக்காகவே படைச்சப்பட்டவங்க மாதிரி அவங்க செய்யறாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம்? ஒரு தலைவலி வந்துருச்சுன்னா, ஜலதோஷம் வந்துருச்சுன்னா வீட்டுல 2ஆம் உலக போரே வெடிக்கும். ஈக்குவல் ரைட் அப்படின்னு இருக்கிறது வந்து நம்ம பெண்களை பாத்துக்கிறது, பெண்களுக்கு கொடுக்கிற உரிமையில தெரிவிக்க சொல்லுவாரு. பெண்ணினுடைய உரிமை என்பது இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்கும் உரிமை ஒன்றுதான்.
ஆண் உரிமை பெண் உரிமை எல்லாம் கிடையாது. அதை ஒருவர் கொடுக்க ஒருவர் எடுக்கணும்னு நினைக்கிறது மகா தப்பு. சட்டப்படி தப்பு மட்டும் இல்ல, பாவம் பாரு. அதனாலதான் இன்னும் வந்து பெண்கள், நீங்க இப்ப பெண்கள் படிச்சுட்டாங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னு நம்ம சொல்றோமே, அவங்க சம்பாதிக்கிற பணத்தை அவங்க அம்மா அப்பாவுக்கு செலவு பண்றதுக்கோ அவங்க நினைச்சபடி செய்யறதுக்கோ இன்றைய வரைக்கும் நம்ம அனுமதிக்கிறோமா? சொல்லி பாரு, நினைச்சு பாருங்க. நிச்சயமே கிடையாது. சம உரிமைன்னு அதுதானே. அதே மாதிரி சொத்துரிமை வந்து திருத்தப்பட்ட தீர்ப்பின் மூலமா வந்துச்சு. நம்மளே இப்ப ஆண்கள், ஆணுக்கு என்ன கொடுக்குறோமோ சட்டமே இருக்கு, பெண்ணுக்கு அதை கரெக்டா பிரிச்சு கொடுக்குறோமான்னா நிறைய பேர் இல்லையே. அது அவங்ககிட்ட பேசினாதான் தெரியும். நிறைய பேர் வெளியில சொல்லாம அதுக்கு அழகா சொல்லுவாங்க. ஒரு பெண் வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறா அப்படிங்கிறத எந்த ஒரு ஆணாலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை நேசிக்கிறது பெருசு இல்ல சார், அந்த பெண்ணினுடைய நேசிப்புக்கு ஏற்றவனா தான் மாறிக்கிட்டானாங்கிறதான். ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுப்பது மட்டும் ஆண்மை இல்ல, அந்த பெண்ணை கடைசி வரைக்கும் குழந்தை மாதிரி வச்சு காப்பாத்துறவன் தான் ஆண்மகன் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து.